Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போறோம். ஸோ அது என்னங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நண்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வைங்க. நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு அல்வா ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அசோகா அல்வா. என்னோடய நண்பர் வந்து ரொம்ப இதை வந்து இந்த வீடியோ வேணும்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதனால் வந்துட்டு இதை போட்டிருக்கேன். ஸோ 2-3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி அல்வா ஐட்டம்ஸ் தான் ஸ்வீட் தான் நிறைய கேட்டாங்க. நம்ம சேனல்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்காக வந்துட்டு தொடர்ந்து ஒரு 2 வந்துட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூண்டு தோசை. இப்போ வந்துட்டு எல்லாம் ஹெல்த் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் போடலான்னு நிறைய விரும்பி கேட்டாங்க. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பூண்டு தோசை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அல்வாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆயில் ஊற்றிருக்கோம், அது போக கேஷ்நட் போட்டிருக்கோம், அது போக திராட்சையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவு, நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பூரி இதுகளுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அதே கோதுமை மாவு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 250 கிராம் வந்துட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ண வந்துட்டு அந்த ஆயிலே வந்துட்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த ஒரு கருகிராமல் அந்த முருகல்னு சொல்லுவாங்க, அந்த அது ஃப்ரை ஆகும்போதே அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. ஸோ அந்த ஃபீல் வர்ற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் ஏலக்காய் இடித்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா பவுட்ரு போடுறத விட வந்துட்டு இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குன்றக்காக தான் போட்டிருக்கு இதில். ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் இந்தளவு டைட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் பாசிப்பருப்பு வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னென்னா கூட பக்கத்தில் நின்று ஒரு பையன் கேமரா எடுத்துகிட்டு இருந்தாப்புல, ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாப்புல, அவர் மேலே ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு, கையிலலாம் அந்த ஆயில் பட்டுருச்சு. என்ன பண்ணுறதுங்க, ஒரு டிஷ்ஷும் வந்துட்டு சமைக்கிறது என்னமோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் தெரியுது. ஆனால் பட் ஸ்பாட்டில் நின்று பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது வந்துட்டு ஸோ மேபி பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தம்ப் பண்ணுறதோ அதாவது லைக் பண்ணுறதோ அந்த வீடியோக்கு இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்காக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாசிப்பருப்பு வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு பாயில் பண்ணது கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும், அந்த பச்சை வாசம் இருக்கும். ஸோ அது போகிற வரையும் நல்லா வந்துட்டு நம்ம அந்த அதோடு சேர்த்து அந்த கோதுமையோட சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பட் அது வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதான் செஞ்சுருக்கேன். ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். பாலை ஊற்றி நான் நல்லா வந்து லூஸ் பண்ணி திரும்ப அது வந்து நல்லா குக் பண்ணணும். ஸோ இது குக் பண்ணி இது வந்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சுகர் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு எல்லோவாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு ஷேட் வந்துருக்கு, பாயில் ஆனதுக்கான ஒரு இது தெரியுது. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 500 கிராம் வந்துட்டு சீனி, 1/2 கிலோ சீனி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 1/2 கிலோ சீனி என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மைதா வந்துட்டு கோதுமை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்துட்டு ஒரு 200 கிராம் அப்படின்னா வந்துட்டு பாசிப்பருப்பு வந்து 400 கிராம், இதெல்லாம் சேர்த்து 600 வரும். சுகர் வந்து நார்மலாக இருக்கணுன்றக்கா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு சுகர் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் இருக்கிற வரையும் நம்ம ஏற்கனவே ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணது அது எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வரும். அந்த ரோகன் மாதிரி அந்த ஒரு ஆயிலில் அந்த பிசு வர்ற வரையும் இது ரெடியாகிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்டாமல் வந்துட்டு நமக்கு எல்லாம் ஃபுல்லாகவே வரும். ஸோ அந்த பொசிஷன் வர்ற வரையும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கிண்டணும். ஸோ இப்போ நம்ம அதான் அடிச்சுட்ருக்கோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு, இது கோதுமை மாவும் ப்ளஸ் வந்துட்டு
பாசிப்பருப்பு பாயில் பண்ணதுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம அடித்து கிண்டணும் அப்படின்னா தான் சாஃப்ட்ருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கோம். பட் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கடலை மாவு மாதிரி தெரியும். ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. பார்த்தா அந்த பாசிப்பருப்புனா அந்த பாசிப்பருப்பு கலர் வரணுன்றக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நியர்பை வந்துட்டு பார்த்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு டைம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக வரக்கூடாதுன்றக்காக வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு ஸ்பீடில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷன் வந்துச்சு. இப்போ வந்து கீ ஆட் பண்ணி இதை இன்னும் திரும்ப வந்துட்டு நான் கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வர்ற வரையும் நான் அடிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு மாற்றி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி